வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். காணி விடுவிப்பு குறித்து மயிலட்டி மக்களுடன் கலந்துரையாடிய ஸ்ரீதரன் எம்பி. அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக சஜித் குற்றச்சாட்டு. பெருகிற ஏற்பாடுகளில் பாதாள குழுக்களின் செல்வாக்கு அதிகரிப்பு. பௌத்த மதம் பேரழிவை எதிர்கொள்கின்றது. உலப்பனை சுமங்கல தேரர். நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்க ரகசிய அரசியலமைப்பு திருத்தம். பாரதூர விளைவுகள் ஏற்படும் என்று சாலிய பீரியஸ் எச்சரிக்கை. யாழில் களஞ்சிய சாலைக்கு அருகில் தீப்பரவல். விரைந்து செயற்பட தீயணைப்பு படையினர். முன்னாள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அதிகாரி கைது. கட்டுநாயக்கவில் மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் இலங்கை பயணியொருவர் கைது. அமெரிக்க தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம், ஈரான் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பாக மயிலட்டி மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். பலாலி விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை முன்னிறுத்தி மயிலட்டி மக்களின் பூர்வீக காணிகளை அரசாங்கம் சுவீகரிப்பதற்காக அண்மையில் அனுப்பப்பட்டுள்ள எழுத்து மூல அறிவுறுத்தல்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களிடம் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். பல தலைமுறைகளாக தாம் வாழ்ந்து வந்த பூர்வீக காணிகளே தங்களது வாழ்வாதாரம், அடையாளம் மற்றும் வரலாற்று பாரம்பரியம் என்றும் அவற்றை எந்த விதத்திலும் இழக்க தயாரில்லை என்றும் இதற்கு மாறாக வேறு காணிகளையோ அல்லது நஷ்ட ஈட்டு தொகையையோ வழங்கும் எந்த திட்டத்தையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதையும் உறுதிபட தெரிவித்திருந்தனர். மயிலட்டி வடக்கு கிராம அபிவிருத்தி சங்க திட்டத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் வலிவடக்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன், வலிவடக்கு பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர், வலிமேற்கு பிரதேச சபையின் உறுப்பினர் மற்றும் காணி விடுவிப்பு சார்ந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவரான ராஜீவ் அமரசூரியவிற்கு முதலமைச்சர் வேட்பாளர் பதவி உள்ளிட்ட அரசியல் லஞ்சங்களை ஜனநாயக ஐக்கிய முன்னணி வழங்கியதாக தேசிய மக்கள் சக்தி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்துள்ளார். ரத்னபுரியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய பணிமனை திறப்பு விழாவில் உரையாற்றிய சஜித் பிரேமதாஸ் இந்த குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியின் பொய்யான பிரச்சாரங்களின் மற்றொரு அங்கம் என்றும் தமது கட்சி ஒருபோதும் அரசியல் லஞ்சங்களில் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்தும் அரசாங்கத்தின் முன்மொழிவை எதிர்க்கும் முயற்சியாகவே முதலமைச்சர் பதவி வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் யாருக்கும் அரசியல் லஞ்சம் கொடுத்ததில்லை என்றும் சுயாதீனமான நீதித்துறைக்காக எப்போதும் உறுதியுடன் நிற்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். பெலவத்தையில் இருந்து கொண்டு நீதித்துறையை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயல்வதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த முற்படும் அதேவேளையில் காலியிடங்களை நிரப்பாமல் நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேநீர், ரப்பர், கருவா மற்றும் ரத்தின கற்கள் போன்ற வளங்கள் இலங்கையிலிருந்தும் அவற்றை மேம்படுத்த தவறிய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி அதிகாரத்தை தக்க வைக்க பார்ப்பதாக சஜித் சுட்டிக்காட்டினார். துறைமுக விலையிலேயே எரிபொருள் வழங்கப்படும். மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும். நெல்லுக்கு 150 ரூபாய் குறைந்தபட்ச விலை உறுதி செய்யப்படும் போன்ற வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்றும் மாறாக நெல் விவசாயிகளுக்கு 17 ரூபாய் இழப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நடைபெறும் பௌத்த பெரஹராக்களை பிக்குகள் அல்லது சம்பந்தப்பட்ட ஏற்பாட்டு குழுக்கள் அல்லது பாதாள குழுக்களை தீர்மானிக்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் இந்த பௌத்த மதத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் உலப்பனை சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். மகாசங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர் பௌத்த மதத்தின் பாரம்பரிய விழுமியங்களும் மத நிகழ்வுகளின் புனித தன்மையும் படிப்படியாக சீர்குலைந்து வருவதாக கவலை வெளியிட்டார். பெரஹரா உள்ளிட்ட மத நிகழ்வுகள் பிக்குகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மத நிர்வாக அமைப்புகளின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற வேண்டிய நிலையில் தற்போது சட்டவிரோத பாதாள குழுக்களின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த நிலை தொடர்ந்தால் பௌத்த மதத்தின் ஒழுக்கம், மரபு மற்றும் சமூக மரியாதைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். மத நிகழ்வுகளின் சுயாதீன தன்மையையும் புனித தன்மையையும் பாதுகாக்க அரசு மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் உலப்பனை சுமங்கல தேரர் வலியுறுத்தினார். அத்துடன் பௌத்த மத நிறுவனங்களின் சுயாதீனத்தை உறுதிப்படுத்தி
மத நிகழ்வுகளில் சட்டவிரோத தலையீடுகளை முற்றாக தடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் இதுவென்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் நோக்கில் ரகசியமான முறையில் அரசியலமைப்பை திருத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் உண்மையானவை என்றால் அது நாட்டின் நீதித்துறை சுயாதீனத்திற்கும் ஜனநாயக ஆட்சி முறைக்கும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கருத்தில் அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு திருப்பதமும் வெளிப்படைத்தன்மை, பொது கலந்துரையாடல் மற்றும் சட்டப்பூர்வ நடைமுறைகளின் அடிப்படையில் மட்டுமே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக நீதித்துறையின் சுயாதீனத்துடன் தொடர்புடைய விடயங்களில் ரகசியமாக அல்லது போதிய ஆலோசனையின்றி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது சட்டத்தின் ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறையின் சுயாதீனத்தையும் அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளையும் பாதுகாப்பது அனைத்து தரப்பினரின் பொறுப்பாகும் என்றும் ரகசியமான அரசியலமைப்பு திருத்தங்கள் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை எரிபொருள் களஞ்சியசாலை வளாகத்திற்கு அருகில் உள்ள வெற்றுக்காணிக்குள் திடீர் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் நீண்ட முயற்சிக்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. இந்த சம்பவம் 27/7/2026 அன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசந்துறை எரிபொருள் களஞ்சியசாலை வளாகத்திற்கு அருகில் உள்ள வெற்றுக்காணிக்குள் திடீர் தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் கடற்படையினர், தீயணைப்பு படையினர் தீவிரமாக முயற்சி செய்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். எரிபொருள் களஞ்சியசாலை வளாகத்திற்கு அருகில் உள்ள வெற்றுக்காணிகள் பராமரிப்பின்றி காணப்படுவதுடன் அந்த காணிகளுக்குள் குப்பைகளும் கொட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கின்றது. இதேவேளை குறித்த பகுதியில் தீ மூட்ட வேண்டாம் என்ற எச்சரிக்கை பதாகைகளை காட்சிப்படுத்துமாறு பிரதேச சபையின் காங்கேசந்துறை உப அலுவலக பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் முகாமைத்துவ சேவை அதிகாரி ஒருவரை லஞ்ச அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். மோட்டார் வாகனம் ஒன்றை சட்டவிரோதமாக பதிவு செய்தல் மற்றும் உரிமை மாற்றம் செய்தல் தொடர்பான விசாரணையொன்றின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இலங்கை சுங்கத்துறையிடமிருந்து அனுமதி பெறாமலும் உரிய சுங்க வரிகளை செலுத்தாமலும் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கார் ஒன்றை பதிவு செய்வதற்கு உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ரூபாய் 14.8 மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருளை வெளியே கடத்த முயன்ற இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று காலை காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் மொனராகல பகுதியில் வசித்து வரும் 24 வயதுடைய ஓவியர் என்று அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் காலை 9:25 மணிக்கு தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 403 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நேற்றைய தினம் வந்தடைந்திருந்தார். இந்த போதைப் பொருள் சாதாரண சாக்லேட்டுகள் மற்றும் டாஃபிகளுக்கு மத்தியில் மறைக்கப்பட்டு 70 சாக்லேட் உரைகளில் கவனமாக பதிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சந்தேக நபர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களுடன் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அமெரிக்கா தாக்குதல்களை நிறுத்தினால் ஈரானும் தமது தாக்குதல்களை நிறுத்தும் என்று ஈரானிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக குறிப்பிட்ட ஒரு செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆலோசகர்கள் தங்களின் தாக்குதல் இலக்குகள் குறைந்து வருவதாகவும் அமெரிக்கா ஆயுத களஞ்சியம் காலியாகி வருவது குறித்தும் கவலை தெரிவித்ததை அடுத்து அமெரிக்கா தமது தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஈரான் மீது 13 இரவுகள் தீவிரமாக அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில் வார இறுதி நாட்களில் எவ்வித தாக்குதல்களும் பதிவாகவில்லை. தெஹ்ரானில் நிலைப்பாடு தாக்குதலுக்கு தாக்குதல் என்பதாகவே தொடர்வதாகவும் தாக்குதல்கள் நின்றால் ஈரானும் தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணி விடுவிப்பு குறித்து மயிலட்டி மக்களுடன் கலந்துரையாடிய ஸ்ரீதரன் எம்பி. அரசாங்கம் பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக சஜித் குற்றச்சாட்டு. பெருகிற ஏற்பாடுகளில் பாதாள குழுக்களின் செல்வாக்கு அதிகரிப்பு. பௌத்த மதம் பேரழிவை எதிர்கொள்கின்றது. உலப்பனை சுமங்கல தேரர். நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிக்க ரகசிய அரசியலமைப்பு திருத்தம். பாரதூர விளைவுகள் ஏற்படும் என்று சாலிய பீரிஸ் எச்சரிக்கை. யாழில் களஞ்சிய சாலைக்கு அருகில் தீப்பரவல். விரைந்து செயற்பட தீயணைப்பு படையினர். முன்னாள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள அதிகாரி கைது. கட்டுநாயக்கவில் மில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் இலங்கை பயணியொருவர் கைது. அமெரிக்க தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம். ஈரான் அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நோர்தர்ன் பாயிண்ட்.